إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم سنة أبيكم إبراهيم عليه السلام في الأضحية لصاحبها بكل شعرة حسنة أو كما قال صلى الله عليه وسلم எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் முஸ்லிம்களாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஒருவராக ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிபுரளாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், சாலிஹான நல்லடியார்கள், குறிப்பாக இந்த அவையில வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள், ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அவனுக்கு பிடித்தமான ஒரு இடத்திலே அவனுடைய இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இதுபோல எல்லா நாட்களும் அவனை வணங்கி வழிபடுகின்ற நல்லடியார்களாகவும் அவனை எதையெல்லாம் செய்யும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹலாலான நன்மையான நற்காரியங்களை செய்கின்ற நல்லவர்களாகவும் அவனை எதையெல்லாம் விட்டும் தவிர்த்திருக்கும்படி நமக்கு உத்தரவிட்டானோ அனைத்து விதமான ஹராமான தீய காரியங்களிலிருந்தும் தவிர்த்தவர்களாகவும் இருக்கின்ற வாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். துல்ஹஜ் மாதம் வந்துவிட்டால் நாம் எல்லாம் குர்பானி கொடுப்பதற்காக தயாராகிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாட்களிலே நாம் வீற்றிருக்கின்றோம்.
அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில தினங்களிலே துல்ஹஜ் பெருநாளை அடைய இருக்கின்ற நாம் குர்பானி போன்ற நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்திலே உகந்த அமலாக இருக்கின்ற இது போன்ற நல்ல அமல்களை செய்ய இருக்கின்ற நாம் அந்த குர்பானியை குறித்தும் அதனுடைய சட்டத்திட்டங்களை குறித்தும் அதனுடைய சிறப்புகளை குறித்தும் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான், வலிகுல்லி உம்மத்தின் ஜஅல்னா மன்சகன் லியுذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. ஒவ்வொரு உம்மத்தார்களுக்கும் குர்பானியை நாம் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். லியுذكر اسم الله على ما رزقهم من بهيمة الأنعام. கால்நடைகளிலிருந்து அதனை அல்லாஹ்வுடைய பெயரை கூறி அவர்கள் அறுப்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கின்றது என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முதல் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்து வரை எத்தனை சமுதாயங்கள் இவ்வுலகிற்கு வந்ததோ, எத்தனை நபிமார்களை அல்லாஹ் தஆலா இவ்வுலகிலே கொண்டு வந்தானோ, அத்துணை நபிமார்களும் அத்துணை சமூகத்தார்களும் குர்பானை கொடுத்திருக்கின்றார்கள் என்பதாக திருமறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்றால் என்ன, குர்பானி என்றால் அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் குர்பான் என்ற வார்த்தையிற்கு அழகாக விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை நாடி, அல்லாஹ்வின் மீது உள்ள தக்வாவை நாடி, முழுமையாக அல்லாஹ்விற்காக எந்த ஒரு வஸ்துவை மனிதன் அர்ப்பணம் செய்கின்றானோ அதற்கு பெயர் குர்பானி. அல்லாஹ்விற்காக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தான் என்று சொன்னால் அதற்கு பெயரும் குர்பானி என்று சொல்லப்படும். ஒரு மனிதன் தன்னுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக செலவழித்தார் என்று சொன்னால் அதற்கும் குர்பானி என்று சொல்லப்படும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப மனித சமூகம் அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய பொருளிலிருந்து தன்னுடைய உயிரிலிருந்து தன்னால் முடிந்த எதையெல்லாம் அல்லாஹ்விற்காக அர்ப்பணம் செய்கின்றதோ, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி அர்ப்பணம் செய்கின்றதோ அவை அனைத்திற்கும் குர்பானி என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருவார்கள். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானியை இந்த நேரத்திலே நாம் செய்ய இருக்கின்ற பொழுது நம்முடைய குர்பானி எப்படி ஆக வேண்டும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக இருக்க வேண்டும். அந்த குர்பானியை அல்லாஹ் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட குர்பானியாக நாம் கொடுக்கின்ற பொழுது முழு தூய்மையான எண்ணத்திலே இஹ்லாஸோடு நாம் கொடுப்பது நம்மின் மீது கடமையாக இருக்கின்றது. குர்பானி வந்த வரலாறுகளை திருமறையிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒரு இடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார்கள் கொடுத்த அந்த குர்பானியை அல்லாஹ் தஆலா விரிவாக திருமறையிலே அல்லாஹ் பேசுவான். அப்படி பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகள் ஹாபிலும் காபிலும் ஒரு பெண்ணிற்காக தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக இருவர்களும் ஆசைப்படுகின்ற அந்த நேரத்தில் இருவர்களுக்கு மத்தியிலே தர்க்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையை பிறப்பிப்பான், அவ்விருவர்களையும் நீங்கள் குர்பானி கொடுக்க சொல்லுங்கள். அவர்கள் எதனை விரும்பி கொடுக்கின்றார்களோ அதிலே அவர்களுடைய குர்பானியை அல்லாஹ் எதை ஏற்றுக்கொள்ளுகின்றானோ அந்த நபருக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வையுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே கட்டளையிடுவான். இரண்டு சகோதரர்களும் குர்பானி கொடுப்பதற்காக தயாராக ஆகுவார்கள். ஹாபில் தன்னால் முடிந்த ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்விற்காக குர்பானி வைப்பார். அதே போன்று காபில் அவர் விவசாயியாக இருப்பதன் காரணமாக அவர் தன் இடத்திலே இருக்கின்ற தொழிற்கோதுமைகளிலிருந்து மட்டமான கோதுமைகளை எடுத்து அல்லாஹ்விற்காக அவர் குர்பானி வைப்பார்.
இந்த காவில் வைக்கின்ற பொழுது அவரிடத்தில் தூய்மையான எண்ணம் இருக்காது. ஒரு வகையில மிகவும் அதை வெறுத்தவராக அவர் குர்பானி வைப்பார். அந்த காலத்தில் ஒரு நடைமுறை இருந்தது. அல்லாஹ் எப்படி குர்பானி அங்கீகரிப்பான் என்று சொன்னால், வானத்திலிருந்து ஒரு நெருப்பு ஒன்று வரும். அந்த நெருப்பு அந்த பொருளை அப்படியே தின்றுவிட்டு சென்றுவிடும். யாருடைய பொருளை தின்றுவிட்டு செல்லுகின்றதோ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக அந்த காலத்திலே கருதுகின்ற ஒரு வளமையை அல்லாஹ் வைத்திருந்தான். இருவர்களும் தங்களால் முடிந்த காபில் தன்னுடைய கோதுமைகளை எடுத்து வைப்பார். ஹாபில் தன்னால் முடிந்த ஒரு ஆட்டை அறுத்து அல்லாஹ்விற்காக முழுமையாக எடுத்து வந்து அதை வைப்பார். வானத்திலிருந்து நெருப்பு ஒன்று வந்து ஹாபிலுடைய அந்த ஆட்டை முழுமையாக கரித்து சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும். அல்லாஹ் உத்தரவு பிறப்பிப்பான், ஹாபில் செய்த அந்த குர்பானியை நாம் ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அழகாக சொல்லுவான், ஹாபில் மன தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்ட குர்பானியாக அந்த குர்பானி ஆக வேண்டும் என்கின்ற நிய்யத்தோடு அவர் முழுமையாக தக்வாவோடு அவர் செய்தார். எனவே அவருடைய குர்பானியை நாம் ஏற்றுக்கொண்டோம். காவில் அவர் அப்படியே மாற்றாக அல்லாஹ்விடத்தில் மட்டமான பொருளை எடுத்து வந்து அவருடைய குர்பானியை செலுத்தினார். எனவே அவருடைய எண்ணத்திற்கு தகுந்தாறு போல் அவருடைய குர்பானியை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயின் மூலமாக அறிவித்து அவருக்கு அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடித்து வையுங்கள் என்பதாக கட்டளையிடுவார். இதற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி என்பது அல்லாஹ் திருமறையிலே ஒரு இடத்திலே சொல்லி காட்டுவான், லயனாலல்லாஹு ருஹூஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அல்லாஹ்விற்காக செய்கின்ற அந்த குர்பானியுடைய மாமிசங்களோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹ்விடத்திலே சென்று அடையாது. வலாக்கின் என்றாலும் யனாலல்லாஹு தக்வா மின்கும், அல்லாஹ்விடத்திலே சென்று அடைவது உங்களுடைய தக்வா தான் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். நம்முடைய தக்வா, நம்முடைய மனநிலை, நம்முடைய இஹ்லாஸான நிய்யத் என்பது முழுமையாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற அந்த குர்பானி அல்லாஹ்விற்கு பொருந்தியதாக அது ஆகியிருக்க வேண்டும் என்கின்ற நிய்யத் முழுமையாக நாம் வைத்திருக்க வேண்டும். மார்க்கம் எப்படி குர்பானியை கொடுக்க சொன்னதோ அந்த அடிப்படையிலே முழுமையான நிய்யத்தோடு அல்லாஹ்விற்கு பயந்தவர்களாக முழு மன தூய்மையோடு நாம் செய்கின்ற பொழுது அந்த தக்வாவினுடைய அந்த இறையச்சத்தினுடைய அந்த குர்பானி அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக இருக்கும் என்பதாக திருமறை நமக்கு அழகாக சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானி கொடுக்க தயாராக இருக்கின்ற நாம் நம்முடைய எண்ணத்தை முழுமையாக சரி செய்ய வேண்டும். நாம் எந்த பிராணியை குர்பானி கொடுக்க தயார் செய்து வைத்திருக்கின்றோமோ அந்த குர்பானியை நாம் நல்ல பாசத்தோடு வளர்க்க வேண்டும். முழு நிய்யத்தோடு அதற்கு உணவை செலுத்தி நல்ல முறையில் அதனை வளர்த்து குர்பானி கொடுக்கின்ற பொழுது முழு தூய்மையாக நாம் கொடுக்க வேண்டும் என்பதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபா பெருமக்கள் வந்து கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், குர்பானி என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், சுன்னத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை தான், அவர்களுடைய வழிமுறை தான் குர்பானி என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். சஹாபாக்கள் அடுத்து கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், குர்பானியுடைய நன்மை என்ன, அதற்கான நன்மைகள் என்ன, அதை கொண்டு நாங்கள் என்ன பலனை அனுபவிக்க இருக்கின்றோம் என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஃபில் உலூஹிய்யத்தி லிசாஹிபிஹா பிகுல்லி ஷாரத்தின் ஹஸனா, நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆட்டினுடைய முடிகளுக்கும் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நன்மைகள் எழுதப்படுகின்றது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். குர்பானியுடைய நன்மைகள் என்ன? நாம் கொடுக்கின்ற ஆட்டினுடைய ஒவ்வொரு முடியிற்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஒவ்வொரு முடியிற்குமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான் என்பதாக பெருமானார் சொல்லுகின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், ஆடுகளிலே நிறைய வகையான ஆடுகள் இருக்கின்றது, அதில் ரோமங்கள் நிறைந்த கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய
அந்த முடியிருக்குமா நன்மைகள் உண்டு என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் சொல்லுவார்கள், ஆம், அந்த ஆட்டிற்கும் அதனுடைய ரோமங்கள் அதிகமாக இருக்குகின்ற அந்த ஆட்டிற்கும் ஒவ்வொரு ரோமத்திற்குமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருகின்றான், பாவத்தை மன்னிக்குகின்றான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆடு கொடுக்குகின்ற பொழுது, ஆட்டை வாங்குகின்ற பொழுது அந்த ஆட்டில அதிகமான முடிகள் இருக்குகின்றதா என்று நாம் பார்த்து வாங்க வேண்டும். காரணம், ஒவ்வொரு முடியிருக்குமான நன்மையை அல்லாஹ் தருகின்றான். எத்தனை முடிகள் அதில் இருக்குகின்றதோ அத்தனை முடியிருக்கும் நன்மைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகின்றான். எனவே மார்க்கறிஞர்கள் இப்படி சொல்லுவார்கள், நீங்கள் குர்பானி கொடுக்குகின்ற பொழுது செம்பரி ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், செம்பரி ஆடுகளில நிறைய முடிகள் இருக்கும், அது கொழுத்த நிலையில இருக்கு, பார்ப்பதற்கு நல்ல கொழுத்த நிலையில இருக்கும். அதே போன்ற முடிகள் அதிகமாக அந்த ஆடுகளில் இருக்குகின்றது. எனவே அது போன்ற ஆடுகளை நீங்கள் குர்பானிக்கு நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக மார்க்கறிஞர்கள் நமக்கு சொல்லுவார். ஆடுகளில நல்ல முடிவுடைய ஆடை கொடுப்பது, அதன் மூலமாக நன்மைகளை நாம் சேகரித்துக் கொள்ளுகின்றோம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஆட்டை குர்பானி கொடுக்குகின்ற பொழுது நல்ல தடிமமான ஆடை, நல்ல உடல் வாகு உள்ள ஆட்டை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை குர்பானிற்காக ஒரு ஒட்டகத்தை 300 மிருகங்கள் கொடுத்து வாங்குவார்கள். நல்ல தடிமமான ஆடு, தடிமமான ஒட்டகம், நல்ல உடல் வாக்குள்ள ஒட்டகத்தை வாங்கி கொண்டு பெருமானாரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பிராணியை காட்டிவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 300 மிருகங்கள் கொடுத்து இந்த ஒட்டகத்தை வாங்கினேன். 300 மிருகங்கள் கொடுத்து இந்த ஒட்டகத்தை நான் வாங்கியிருக்கின்றேன். இந்த ஒட்டகத்தை விட்டு எனக்கு ஒரு ஆசை உண்டு, இதை நான் விட்டு அந்த 300 மிருகத்திற்கு நிறைய ஒட்டகத்தை நான் வாங்கி குர்பானி கொடுக்க நான் ஆசைப்படுகின்றேன். மெல்லியதாக உள்ள நிறைய ஒட்டகங்களை நான் வாங்கி குர்பானி கொடுப்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்பதாக பெருமானாரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் குர்பானி கொடுப்பதற்கு இந்த ஒட்டகத்தையே நீங்கள் குர்பானி கொடுங்கள். காரணம், நல்ல உடல்நிலை உள்ள ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பது அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிடுகின்றது. தரம் இல்லாததை நாம் ரப்பிற்கு ஒட்டக தரம் இல்லாத, வெயிட் இல்லாத, உடல்வாக இல்லாத, குறை உள்ள, மெல்லியதாக இருக்கின்ற பிராணிகளை நாம் குர்பானி கொடுக்க கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடுவார். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி எப்படிப்பட்ட குர்பானியை நாம், எப்படிப்பட்ட பிராணியை நாம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்லுவார்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் ஒரு ஆட்டை, ஒரு பிராணியை நீங்கள் தர்மம் செய்வதாக இருந்தால், கொடுப்பதாக இருந்தால், அது எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களோ அது போன்ற பிராணியை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுங்கள். அதை விட மேன்மை மிக்கதாக உள்ள பிராணியை நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தால் எப்படி கொடுப்போம்? நல்ல சிறந்ததாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். ஒரு கல்யாண வீட்டிற்கே சென்றாலும் அதற்கு கல்யாண வீடுகளில் மாப்பிள்ளை இருக்கும், பொண்ணு இருக்கும், நாம் gift தருவதாக இருந்தால் அந்த gift-ஐ கூட பார்த்து நாம் வாங்குகின்றோம். அப்படி நாம் பார்த்து அவர்களுக்கு நாம் அன்பளிப்பு செய்வதற்கு நாம் பார்த்து வாங்குகின்றோம் அல்லவா? அதுபோன்று நீங்கள் அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு குர்பானியுடைய பிராணிகளையும் நீங்கள் பார்த்து வாங்குங்கள். அதனுடைய முழுமையை நீங்கள் உணர்ந்து வாங்குங்கள். அது நல்ல பிராணியாக, குறையில்லாத பிராணியாக அது இருக்குகின்றதா என்று நீங்கள் பார்த்து நீங்கள் குர்பானியிற்கான பிராணியை வாங்குங்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நண்பர்களுக்கெல்லாம் உயர்ந்த நண்பனாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸை அழகாக முடிப்பார். இவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாம் அல்லாஹ்விற்கு கொடுக்கின்ற அந்த குர்பானி பிராணி நல்ல பிராணியாக, தடமுள்ள பிராணியாக, தரம் வாய்ந்த பிராணியாக, வெயிட் அதிகமுள்ள பிராணியாக
அவர்கள் குர்பானியை வலியுறுத்துகின்ற பொழுது இப்படி பெருமானார் சொல்லுவார்கள், மன் கானலஹு சஅதன் ஃபலபிலஹி ஃபலா யதபன்னு ஸல்லானா. யாருக்கு குர்பானி கொடுப்பதற்கான தகுதி இருந்து அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம்முடைய தொழுவிடத்திற்கு ஈது காக்கலுக்கு நீங்கள் வர வேண்டாம், ஈது தொழுகைக்கு அவர் வர வேண்டாம் என்பதாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். குர்பானியிற்கான தகுதி பெற்றிருந்தோம் என்று சொன்னால், அதற்கான பொருளாதாரத்தை நாம் பெற்றிருந்தோம் என்று சொன்னால், அதற்கான பொருளாதாரம் என்ன? மார்க்கறிஞர்கள் வருகின்றார்கள், ஜகாத்தினுடைய நிசாபை ஒரு மனிதன் அடைந்திருந்தால் அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். ஜகாத்தினுடைய நிசாப் என்பது ஜகாத் கொடுப்பதாக இருந்தால் அந்த நிசாபை அடைந்து ஒரு வருடம் பூர்த்தியாக ஆகியிருக்க வேண்டும். ஆனால் குர்பானி இருக்கு, அந்த பொருளாதாரத்தை நாம் அடைந்திருந்தால், ஜகாத்துடைய நிசாபுகளை நாம் அடைந்திருந்தால் அவர் குர்பானி கொடுப்பது அவரின் மீது கடமையாக ஆகியிருக்கின்றது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்பானிக்கு தகுதி பெற்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் நம்முடைய மனைவி அதற்கான தகுதி பெற்றிருந்தால் அவருக்காக தனியாக அவர் குர்பானி கொடுக்க வேண்டும். கணவன் தனியாக அதற்கான தகுதி பெற்றிருந்தால் கணவனும் அதற்காக குர்பானி கொடுக்க வேண்டும். ஒரு வீட்டிற்கு ஒரு ஆடு என்பதல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆடு கொடுக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றார். அருமை நாயகத்துடைய குர்பானி அவர் பெருமானார் எப்படியெல்லாம் குர்பானி கொடுத்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகளை குர்பானி கொடுப்பார்கள். ஹதீஸ் சொல்லுகின்றது, ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகள், ஒன்று தனக்காக வேண்டி பெருமானார் கொடுப்பார்கள், மற்றொன்று இந்த உம்மத்திற்காக. இந்த உம்மத்திலே யாரெல்லாம் குர்பானி கொடுப்பதற்கு தகுதி பெறவில்லையோ அவர்களுக்காக வேண்டி இந்த குர்பானியை நான் கொடுக்கின்றேன் என்பதாக அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக குர்பானி கொடுத்திருக்கின்றார் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதே போன்று ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்காக குர்பானி கொடுத்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்காக ஒரு ஆட்டை வாங்கி அவர்களுக்காக குர்பானி கொடுக்கின்ற அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, இது உனக்காக கொடுக்கப்படுகின்ற குர்பானி, இதனை நீ பார் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களை பார்க்க சொன்னார்கள். பெருமானார் அறுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த குர்பானி அறுக்கப்படுகின்ற அந்த இரத்த ஓட்டத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்தார்கள். பெருமானார் பார்த்து முடித்ததற்கு பின்னால், அறுத்து முடித்ததற்கு பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்டினுடைய ஒவ்வொரு துணியுடைய ரத்தத்திற்கும் உங்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, நீங்கள் செய்த முக்கிய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள் என்கின்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குர்பானி கொடுக்கின்ற பொழுது அதனுடைய ரோகத்திற்கு நன்மைகள் உண்டு, அந்த சதைகளுக்கு நன்மைகள் உண்டு, அதனுடைய ரத்தங்களுக்கு நன்மைகள் உண்டு. நாம் எந்த அளவிற்கு தக்வாவோடு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு அந்த குர்பானை நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அது ஆகிவிடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல பிராணியை, நல்ல தடமுள்ள பிராணியை நாம் குர்பானி கொடுப்பதன் மூலமாக அதனுடைய முழு நன்மைகளை நாம் பெற்றுக் கொள்கின்றோம், அதனுடைய முழு நன்மைகளை நாம் அடைந்து கொள்கின்றோம். குர்பானி கொடுக்க தயாராக ஆகிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த முழுமையான நியத்தோடு நல்ல பிராணியை வாங்கி நாம் குர்பானி கொடுக்க வேண்டும். அதே போன்று இந்த 10 நாட்களினுடைய சிறப்புகளை முந்தைய ஜுமாக்களிலே நாம் பேசினோம். குறிப்பாக 9வது நாள் அரபாவுடைய தினம், அந்த அரபாவுடைய தினத்தன்று நோன்பு வைப்பது நம்ம மீது சுன்னத்தாக ஆகியிருக்கின்றது. அந்த நாளிலே நாம் நோன்பு நோற்பது என்பது நம்ம மீது சுன்னத்தாக ஆகியிருக்கின்றது. பெருமானார் சொன்னார்கள், அரபாவினுடைய நோன்பு என்பது முந்தைய ஓராண்டு பாவத்தையும் பிந்திய ஓராண்டு பாவத்தையும் மன்னிக்கக்கூடியதாக இருக்குகின்றது என்பதாக பெருமானார் சொல்லுவார். இந்த அரபா தினம் எப்படி வந்தது என்று சொல்லுகின்ற பொழுது மார்க்க அறிஞர்கள் ஹதீஸ்களிலே சொல்லுகின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகிற்கு அனுப்பப்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவ்வுலகிலே தூக்கி எறியப்பட்ட பொழுது அவ்விருவர்களும் சந்தித்த நாள் என்பது அந்த அரபாவுடைய தினம். அவ்விருவர்களும் சந்தித்த அந்த நேரத்தில் இருவர்களும் ரப்பிடத்திலே துஆ செய்வார்கள். திருமறையிலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான், ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸிரீன். யா அல்லாஹ், நாங்கள்
எங்களுக்கு தீங்கிழைத்துக் கொண்டோம், எங்களுடைய நஃப்ஸிற்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம், அதன் காரணமாக நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எங்களை நீ மன்னித்து விடுவாயாக என்று அவ்விருவர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் அரபா பெருவிரையில துஆ செய்தார்கள். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினார் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த அரபாவினுடைய தினத்தன்று நோன்பு நோற்றவர்களாக அதனுடைய தினத்தில நாம் நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்கின்ற பாக்கியத்தையும், மறுநாள் ஈதுல் அல்ஹாவினுடைய தினத்தன்று நல்ல முறையிலே தொழுதுவிட்டு நல்ல முறையில அந்த பிராணியை குர்பானி கொடுக்கின்ற நற்பாக்கியம் உடையவர்களாகவும் நம்முடைய குர்பானியை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குர்பானியாக ஆகுவதற்கான தயாரிப்புகளை செய்கின்ற பாக்கியத்தையும் வல்லல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.